சிவா சார் வந்து பார்த்தீங்கன்னா சிவா சார் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. எனக்கு ஏதாவது ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தால் கூட ஃபோன் பண்ணி பேசுகிறது அவர்கிட்ட தான். சார் இது ரொம்ப வருத்தமாக இருக்குது சார், ஃபேன்ஸ்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார், ஏன் என் படத்தை ஸ்டாப் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு புரியல சார் எனக்கு. ஒரு ஹீரோவாக என்ன சார் பண்ண முடியும்? இந்த படத்தில் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணும்போது தர்மம் வந்து லைஃப்பில் வந்து நம்மளை எப்போவும் ஜெயிக்க வைக்கும்ன்றது தான் என்னுடைய கான்செப்ட். எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் அதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் எடுத்து வைக்கணும்னு நினைப்பேன். அதே மாதிரி இந்த மொட்டை சிவா கெட்ட சிவா படம் பூஜை போடும்போது 1 கோடி ரூபா நம்ம வந்து கொடுக்கணும், அதுவும் நம்ம ட்ரஸ்ட்லேருந்து கொடுக்கக்கூடாது, ஒரு நல்ல நிறுவனத்தில் கொடுத்து பண்ணணுன்னு ஆனந்த விகடன் கிட்ட போய் ஸ்ட்ரைட்டாக என் ட்ரஸ்ட்லேருந்து கூட இல்லாமல் 1 கோடி ரூபா கொடுத்து எல்லாருக்கும் அவங்களே ஒரு புக்கே ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க, யாராருக்கெல்லாம் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு. சரி, இவ்வளோ பெரிய தர்மம் இருக்குது, ஏன் இந்த படம் இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. சரி, தர்மம் நீ பண்ணுறியா இல்லையா, இல்லை இதோடு விட்டுறியான்னு கடவுள் சோதிக்கிறார் பாருன்னு அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸுக்கு வந்து அருள்பாய் சார்லாம் கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க பண்ணுங்க அப்படின்னு. நான் உடனே ஒத்துக்கிட்டேன். அவங்க சொன்னாங்க, நிறைய பேராக நாங்கள் பேசியிருங்கப்பா, கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் உடனே ஒத்துக்கிட்டீங்கன்னு. ஒத்துக்கிறதுக்கு என்ன தான் சார் இருக்குது? இது என் பணமாக, இது என் இண்டஸ்ட்ரி எனக்கு கொடுக்குது, என் இண்டஸ்ட்ரி கஷ்டப்படுறாங்க, என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கஷ்டப்படுறாங்க, என் படத்தை வாங்கணுங்க கஷ்டப்படுறாங்கன்னா நான் எப்படி சார் லைஃப்பில் நல்லா இருக்க முடியும்? நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்காக கேட்கல சார், எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக கேட்குறீங்க. ஸோ அவங்க நல்லா இருக்கணும், படம் வாங்கணுங்கன்னு தான் உடனே ஒத்துக்கிட்டேன். இந்த படம் சம்பளம் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கூட நான் படம் கொடுக்குறேன்னு சொன்னேன். சார், ஒரு ஹீரோவாக என்னெல்லாம் பாசிட்டிவாக நம்ம பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கெல்லாம் மாரி நான் வந்து ராகவேந்திர சுவாமியை ரொம்ப நம்புகிறேன் நான். ஸோ பாசிட்டிவாக நம்ம மற்றவங்க ஸ்டாப் பண்ணணுன்னு அவங்க நினைக்கிட்டோம். நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க, நம்மளுக்கு யார் தீங்கு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கூட நம்ம நல்லதே நினைக்கணும்னு. சரி, இந்த ஒரே ஒரு பிரச்சனையால் தான் இந்த படம் இவ்வளோ ப்ராப்ளம். ஸோ அந்த மனுஷன் கூட நல்லா இருக்கணும்னு நான் இந்த டைமில் நான் வேண்டிக்கிறேன். தினமும் ஒரு வீட்டில் ஒரு விவசாயி இறக்குறாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி நியூஸாகவே வந்துட்டுருக்கு. இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விவசாய சங்கத்துலேருந்து ஒரு ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து காமிச்சாங்க. அது பார்க்கும்போது அந்த ஸ்டில் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப தாக்கத்தை உருவாக்குச்சு. எப்படி வந்து எனக்கு இந்த பிரபாகரன் சார் பையன் ஸ்டில்லை பார்க்கும்போது எப்படி எல்லாருக்கும் ஒரு தாக்கத்தை உருவாக்குச்சோ, அந்த மாதிரி அவங்க ஃபேமிலியுடைய ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க. இது பாருங்கள், ஓகே, இந்த பக்கத்தில் இருக்க குழந்தைங்கள பாருங்களேன், அவங்க எங்கே படிப்பாங்க? இந்த விவசாயன்றது நம்மளுக்கு வந்து எவ்வளோ பேஸு, அந்த குழந்தைங்க படிப்பு செலவுக்கு இதுக்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சி பண்ணலான் இருக்கேன். அதுக்கப்புறம் ஃபண்டு லாரன்ஸ் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலிமா ஃபண்டு கலெக்ட் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா அவங்க சாகிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா கடன் தொல்லையால் தான். ஸோ கடன் நீங்கள் தீர்த்து வைங்கன்னு நான் கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் கேட்க விரும்பலை. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் அரசியலை டச் பண்ண விரும்பலை, அரசியல் எனக்கு பிடிக்காது. அதால் இந்த ஸ்டில்ல தான் வந்து நான் தமிழ்நாடு ஃபுல்லாக போஸ்ட் ஓட்ட போகிறேன். நிஜமாக இந்த வழி எல்லாருக்கும் தெரியணும். மொட்டை சிவா கெட்ட சிவா படம் வராது, வருன்றதுக்காக நாங்களாம் உயிரை கொடுத்து வேலை பண்ணிகிட்டு இருக்கிறோம். வராதுன்றதுக்காக ஒரு டீம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. படம் வராது, மொட்டை சிவா கெட்ட சிவா வராது. இதுக்கு மெனக்கிட்டு ஒருத்தவன் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு நான் இதுவரையிலும் பதில் சொல்லவே இல்லை. அந்த பையனுக்கு நான் சொல்லிக்கிறேன், படத்தை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. மாஸ்டர் வாங்கின பணத்தை சம்பளத்தை மொத்தத்தையும் கொடுத்துட்றேன்னு சொல்கிறார். ஒரு நடிகராக இந்த படத்தில் எவ்வளோ உழைச்சார், எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றது எனக்கு தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு இந்த படத்துக்காக அவர். ஆனால் அதை தாண்டி வாங்கின மொத்த பணத்தையும் ஒரு நடிகர், ஒரு ஹீரோ திரும்ப கொடுத்துருவாரு. அப்போவும் அந்த படம் ரிலீஸ் ஆகாது. இந்த படத்தில் சௌத்ரி சார் வாங்கின வர வேண்டிய பணத்தெல்லாம் வானான்னு விட்டு கொடுத்துருவாரு. அப்போவும் வந்து படம் ரிலீஸ் ஆகாது. இந்த படத்தில் சில டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பணத்தை கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போவும் இந்த படம் ரிலீஸ் ஆகாது. அப்போ எப்போ தான் படம் ரிலீஸ் ஆகும்? வேறு என்ன தான் நாங்கள் பண்ண வேண்டியது இருக்குது? அடுத்து சந்தோஷமாக படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சக்ஸஸ் மீட்னு உங்களை கூப்பிட்டு பேசும்போது சிரிச்சுக்கிட்டே பேசுகிறேன். தயவுசெய்து இப்போ ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிடுங்க. வணக்கம். ஒருவேளை இந்த வாட்டி டேட்டு மிஸ் ஆச்சுன்னா என்ன சார் பண்ணுவீங்க? சாயிரமணி ஒரு பெரிய போராட்டத்தை வள்ளூர் கோட்டத்தில் எப்படி இந்த ஜல்லிக்கட்டுக்கு நின்றுச்சோ அது மாதிரி சினிமாக்காரங்கெல்லாம் இது பண்ணி டிராஃபிக் ஜாம் பண்ணுறேன்னு சொன்னார். 2000 பேர் நான் கூப்பிட்டு வரேன்னாரு. நான் சொன்னேன், சார் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எப்படி கொண்டு வரீங்க? எல்லாம் நெடுவாசல் அந்த மாதிரி ப்ராப்ளம்ல இருக்காங்க. அதை பற்றி இல்லை, நான் எவ்வளோ தான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலும் இதுக்காக எனக்காக நண்பர்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் டி சிவா சாருக்கும் அதே மாதிரி டாக்டர் சிவபாலன் சாருக்கும் இந்த டைமில் கைகள் கூப்பி நன்றிகளை சொல்லிக்கிறேன்.